ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ லைக்ஸ்க்காக கிடையாது. இனிமே தமிழ்நாட்டில் இப்படி அனாமத்தா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய உயிர் பறி போகக்கூடாதுங்கிற என்னுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டா திருச்சியில சீதா அப்படிங்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட் உயிர் இழந்திருக்காங்க. அங்க திருச்சி மாவட்டத்துல தவறான சிகிச்சை அந்த மருத்துவமனையில அந்த மாணவிக்கு கொடுத்ததா குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பா வெளியில கொண்டு வந்து அந்த மாணவிக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தாகணும். சாதாரணமா மூக்கு வலின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. கடைசியா கார்டியாக் மயோபதி, இருதய கோளாறு அப்படி இப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு டெத்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அட்மிட் ஆனதுக்கு ஒரு பலனா, ஒரு மருத்துவ சிகிச்சையா. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு நியாயத்தை கொடுத்தாகணும். ஏன்னா நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களுடைய உயிர் அவ்வளோ இலக்காரங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு ட்ரைனிங்க்கு போகும்பொழுது அவங்கள எவ்வளோ வேலை வாங்குவாங்க தெரியுங்களா? ஃப்ளோர் பாத்ரூம் மட்டும்தான் கழுவ மாட்டாங்க, மீது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். எதுக்காக? நம்ம எப்படியாவது கற்றுக்கணும்னு. அதையும் மீறி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு. அங்கே அந்த உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லைங்கிற பொழுது உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ப்ரொஃபஷனில் எப்படி அந்த பொண்ணு அடி எடுத்து வச்சிருக்கோம். இப்படி அனாமத்தா அந்த பொண்ணு உயிர் போனதுக்கு என்ன காரணம், அங்கே என்ன நடந்ததுங்கிறத கண்டிப்பா அதுக்கான நீதி கிடைச்சாகணும். இந்த நேரத்துல சீதா நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அந்த பொண்ணுக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்துறேன். சிங்கப்பூர்ல இருந்து ரொம்ப மனசு வலிக்குது. லைக் என்னோட சிஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய நர்சிங் காலேஜ்ல, மெடிக்கல் காலேஜ்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய உயிர் போயிட்டே தான் இருக்கு. கேட்டா சூசைட்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இனிமே ஒரு தப்பு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதோ அவேர்னஸா கிரியேட் பண்ணுங்க. எத்தனை உயிருங்க எப்படி போகும் தெரியல.